வணக்கம். நமது டிவியின் மதிய நேர செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவை நிராகரிப்பது இலங்கையை ஏழை நாடாக மாற்றும், ரணில் எச்சரிக்கை. பிரித்தானியாவின் தடை காலம் தாழ்த்தியேனும் நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கை ஒளிக்கீற்றை உருவாக்கியுள்ளது. எஸ். ஸ்ரீதரன். போலீசார் புடைசூழ வீதிக்கு இறங்கிய யாழ் பல்கலைக்கழக இணை சுகாதார பீட மாணவர்கள். இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தை வவுனியாவில் ஆரம்பம். போலி கனடா விசாக்களுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய இலங்கையர்கள். தாய்லாந்து பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். இந்தியாவை நிராகரிப்பது இலங்கையை ஏழை நாடாக மாற்ற வழிவகுக்கும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவை நிராகரிப்பது இலங்கையை ஏழை நாடாக மாற்றும். இந்தியாவின் உதவி நிராகரிக்கப்பட்டால் இலங்கை வளர்ச்சியடையாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் ஆதரவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். அத்துடன் இந்தியா நமது நெருங்கிய அண்டை நாடு எனவும் அது அமெரிக்கா, ரஷ்யா அல்லது சீனா இல்லை எனவும் இலங்கை செய்ய வேண்டியது இந்த உறவை சிறப்பாக பயன்படுத்துவதாகும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி கூறினார். பொருளாதார நெருக்கடியின் போது 4.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்காவிட்டால் எமது நிலைப்பாடு என்னவாக இருக்கும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார். இந்தியாவின் அதானி குழுமத்தின் முதலீட்டு முயற்சி இலங்கைக்கு மேலும் பல முதலீடுகளை கொண்டு வந்ததாகவும் ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார். அத்துடன் எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் இந்த பாதையை பயன்படுத்தி முன்னேறுவதில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி கூறினார். கருணா உள்ளிட்ட 4 பேருக்கு பிரித்தானியா விதித்துள்ள தடை பொறுப்புக்கூறல் தொடர்பான கோரிக்கையின் வெற்றிக்கான ஒரு சமீட்சை என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு போரின் போது ஏற்பட்ட கடுமையான மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பானவர்கள் என கூறப்படும் 4 மீது பிரித்தானியா விதித்துள்ள தடையானது தமிழர்களின் நீதிக்கான தேடலில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இந்த தடையை வரவேற்று இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகருக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த கடிதத்தில் எதிர்வரும் செப்டம்பரில் நடைபெறவுள்ள ஜெனீவா அமர்வுகளுக்கு முன்னதாக இனப்படுகொலையின் பங்குதாரர்களான 4 மீது பிரித்தானியா அரசு விதித்துள்ள பயணத்தடை காலம் தாழ்த்தியாவது தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மீள அரும்பச் செய்திருக்கிறது என கூறியுள்ளார். இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர்கள் மீது பேரினவாத அரசு வலிந்து நடாத்திய போரின் போது மோசமான மனித உரிமை மீறல்கள், நீதிக்கு புறம்பான கொலைகள், சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்ட இந்த 4 பேர் மீதும் பிரித்தானியா அரசு விதித்திருக்கும் தடையும் சொத்து முடக்க அறிவிப்பையும் சர்வதேச நீதி கோரும் பயணத்தில் தமக்கு கிடைத்திருக்கும் ஒரு சிறிய நம்பிக்கை ஒளிக்கீற்றாகவே ஈழத்தமிழர்கள் பார்க்கிறார்கள் எனவும் எஸ். ஸ்ரீதரன் கூறியுள்ளார். 80 வருடங்களுக்கு மேலாக கேட்பாரற்று படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் எண்ணங்களுக்கும் இறந்து போன ஆத்மாக்களுக்கும் இந்த தடை அறிவிப்பு தமக்கான நீதியின் கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையை கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காலனித்துவ ஆட்சி முடிவில் சுதேசிகளான தமிழர்களின் இறைமையை பிரிதோர் இனத்தவரிடம் ஒப்படைத்து சென்றமை வரலாற்று தவறு என்பது இப்போதாவது உணரப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் பல்கலைக்கழக இணைந்த சுகாதார பீட மாணவர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் திருநெல்வேலி பகுதி வீதியில் குறித்த பல்கலைக்கழக மாணவர்கள் யாழ் திருநெல்வேலி பகுதியில் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
யாழ் பல்கலைக்கழக இணைந்த சுகாதார பீட மாணவர்களே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு கோரி யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் ஒன்றிலிருந்து ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பமாகியது. இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி நகரை நோக்கி ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக சென்றபோது போலீசாரால் இடைமறிக்கப்பட்டனர். பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வீதிகளில் ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாதென போலீசாரால் அறிவிக்கப்பட்டது. இதன்போது கொக்குவிலில் இருந்து திருநெல்வேலி நகருக்கு செல்லும் ஆரியபாதம் வீதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. போலீசாரின் அறிவித்தலின் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீண்டும் யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட வளாகத்தை சென்றடைந்தனர். சுகாதார விஞ்ஞான பீடத்திலிருந்து வாரம் அதனுடைய பீடத்தில் 3 கோர்ஸ் இருக்குது. மருத்துவ ஆய்வுட விஞ்ஞானம், மருந்தாக்கவியல், மற்றது தாதியியல் என்று 3 கோர்ஸ் இருக்குது. இப்போ கிட்டடியில் மருந்தாக்கவியலுக்கும் நர்சிங்குக்கும் விட்டுட்டு எம்எல்எஸ்க்கு கோல் பண்ணியிருக்காங்க இண்டனுக்கு. அது மெரிட் லிஸ்ட் மாதிரி கோல் பண்ணாமல் ஐக்யூ எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக ஹெல்த் சர்வீஸுக்கு 2021 கசட் கோல் பண்ணியிருக்கணும். அதுக்கு பிறகு கோல் பண்ணவே இல்லை. அதுவும் நர்சிங் எம்எல்எஸ் ரேடியோகிராஃபிக்கு தான் கோல் பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு ஃபார்மசிக்கும் பிசிஓக்கும் டிப்ளமா பட்ச மட்டும்தான் உள்ளுக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். எங்களோட அரசாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து படித்து வாராக்களை எடுக்கிற இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அதோட அப்ளிகன்ஸ் கூட இருந்தபடியால் வேகன்சி குறைவாக இருக்காம். அதால் நாங்கள் ஐக்யூ எக்ஸாம் வச்சு தான் எடுப்போம்னு சொல்லியிருக்கணும். என்ன பிரச்சனைன்னா கேடியூ மற்ற அதை ஃபாரின் யூனிவர்சிட்டிலேருந்து படித்து வாராக்களும் இதுக்கு அப்ளை பண்ணி இருக்கிறதால எங்களோட அரசாங்க யூனிவர்சிட்டிலேருந்து வாராக்களை எடுக்கிறதுக்கு எல்லோரும் சேர்த்து ஒரு ஐக்யூ எக்ஸாம் மாதிரி வச்சு எடுக்கிறதுக்கு நடுத்தர குடும்பத்திலேருந்து வாரவனோ இல்லை ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வாரவனோ அந்த ஐக்யூ எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் அப்படியே விட வேண்டிய அந்த 4 வருஷம் படித்ததும் வேஸ்ட். அங்கால வார ஐக்யூ எக்ஸாம் வேஸ்ட். யூஜிசி தான் அந்த மெரிட் லிஸ்ட் கோல் பண்ணுறது. யூஜிசி ஒன்லி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் மெரிட் லிஸ்ட் கோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஹெல்த் மினிஸ்ட்ரியோடு சேர்ந்து என்ன நடக்குதுன்னா கேடியூ அதை ஃபாரின் யூனிவர்சிட்டியிலேருந்து வாராக்களை சேர்க்கறதுக்காக ஐக்யூ எக்ஸாம் கொண்டு அதுலேருந்து தான் நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்கணும். இப்போ அந்த ஐக்யூ எக்ஸாமில் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து வாரவன் ஃபெயிலாக போனால் அப்படியே விட வேண்டிய அவன் பிறகு ஐக்யூ எக்ஸாம் எடுக்கலாது. அப்படியே கோர்ஸ் படித்த 4 வருஷம் அப்படியே விட்டுட்டு வீட்டே இருக்க வேண்டிய. இப்போ நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா இனி எங்களை இணைந்த சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகளை மெரிட் லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்குள்ளடுங்கோ. இந்த காசு கொடுத்து பட்டம் வாங்குற ஆக்களை தவிருங்கோ. மற்றது ஐக்யூ எக்ஸாம் எங்களுக்கு வேண்டாம். இருநாட்டு மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக இந்தியா இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தை வவுனியாவில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. இருநாட்டு மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை வவுனியாவில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. வவுனியா ஒரோபொத்தன வீதியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருகிறது. இருநாட்டு மீனவர் பிரச்சினைக்கும் சுமூகமான தீர்வு எட்டப்படுவது தொடர்பாக முதல் கட்டமாக இலங்கை இந்திய மீனவர்களிடையே மீனவர்களின் சொந்த முயற்சியில் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து கடந்த வாரம் தீர்மானிக்கப்பட்டது. இதற்கமைய இந்த பேச்சுவார்த்தை இன்று ஆரம்பமாகியுள்ளது. இதன்போது இந்திய மீனவ பிரதிநிதிகளை இலங்கை மீனவ பிரதிநிதிகள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றதுடன் இந்திய மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் நினைவு பரிசில்களை வழங்கி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது. எல்லை தாண்டி மீன்பிடித்தல், தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்துதல், இந்திய மீனவர்களது தொடர்ச்சியான கைது உள்ளிட்ட இருநாட்டு மீனவ உறவு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் இந்தியாவின் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஜேசுராஜா, அல்வின், சகாயம் ஜஸ்டின், ஜெர்மனியஸ் உள்ளிட்ட 5 பேர் அடங்கிய குழுவும் இலங்கை மீனவர்கள் சார்பில் சுப்பிரமணியம் மரியராசா, ஆலம், பிரான்சிஸ், அந்தோணி பிள்ளை, சங்கர் ராமச்சந்திரன், அன்னராஜா, வர்ணகுலசிங்கம் உள்ளிட்ட 12 பேர் கொண்ட குழுவும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை தமிழக மீனவர்கள் முதல் கட்டமாக 1 மாத காலம் இலங்கை கடற்பரப்புக்குள் இழுவைமடி மீன்பிடிப்பை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த முதல் கட்ட சந்திப்பு நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராயாங்க அமைச்சர் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டமையை தொடர்ந்து மட்டக்களப்பு இளைஞர்கள் பட்டாசு கொளுத்தி கொண்டாடியுள்ளனர்.
முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஒன்றிணைந்த சில இளைஞர்கள் பட்டாசு கொளுத்தி கொண்டாடியுள்ளனர். நேற்றிரவு 9 மணியளவில் மட்டக்களப்பு மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் இவ்வாறு இளைஞர்கள் பட்டாசு கொளுத்தி கொண்டாடியுள்ளனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் லஞ்சம் பெறுவதற்கு உதவி வழங்கிய குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட அவர் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று பிற்பகல் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை எதிர்வரும் 1ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸ்டார்லிங் இணைய சேவை திட்டம் இடைநிறுத்தப்படவில்லை என இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஸ்டார்லிங்கின் செயற்கைக்கோள் இணைய சேவை திட்டம் நாட்டில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகளை இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு மறுத்துள்ளது. இந்த சேவை ஏப்ரல் மாதத்தில் தனது செயற்பாடுகளை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் டேஷ்போர்ட் எனப்படும் ஒழுங்குமுறை கண்காணிப்பு அமைப்பை செயல்படுத்துவதால் தாமதம் ஏற்பட்டதாகவும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் பந்துல ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஸ்டார்லிங் சேவைகள் ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அரசியல் நியமனங்கள் காரணமாக இலங்கை போக்குவரத்து சபையின் 333 பஸ் சாரதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் கூறியுள்ளார். அரசியல் நியமனங்கள் காரணமாக 300 இலங்கை போக்குவரத்து சபை பஸ் சாரதிகள் பாதிப்பு. அரசியல் நியமனங்கள் காரணமாக இலங்கை போக்குவரத்து சபையின் 333 பஸ் சாரதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார குணசேன தெரிவித்தார். அரசியல் தலையீடு காரணமாக இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் தொடர்பில்லாத பல்வேறு கடமைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். இதன்படி முன்னர் பல்வேறு கடமைகளில் ஈடுபட்டிருந்த சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை மீண்டும் பணிக்கமர்த்த இலங்கை போக்குவரத்து சபை முடிவு செய்துள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த முடிவு நேற்று முதல் அமலுக்கு வருவதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார குணசேன அறிவித்தார். போலி கனடா விசாக்களுடன் 9 இலங்கையர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போலி கனடா விசாக்களுடன் 9 பேர் கைது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போலி கனடா விசாக்களுடன் 9 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை விமான நிலையத்தில் போலி விசா ஆவணங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மிகப்பெரிய குழுவாகும். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகள் பயணியொருவரின் ஆவணங்கள் குறித்து சந்தேகத்தின் பேரில் விசாரித்த பின்னர் மேற்படி 9 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையில் 30 முதல் 40 வயதுக்குட்பட்ட சந்தேக நபர்கள் போலி கனடா விசாவை பெறுவதற்கு தலா 4.5 மில்லியன் ரூபாய் செலவிட்டதாக தெரியவந்தது. அத்துடன் இந்த குற்றச்செயலின் பிரதான சூத்திரதாரி கனடாவில் நிரந்தரமாக வசிப்பவர் எனவும் அவர் உள்ளூர் முகவர் மூலம் செயல்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஜோசித ராஜபக்சவுடன் கொழும்பில் இரவு நேர களியாட்ட விடுதிக்கு சென்று பாதுகாப்பு உத்தியோகத்தரை தாக்கியவர்களில் 3 போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். ஜோசித ராஜபக்சவுடன் கொழும்பில் இரவு நேர களியாட்ட விடுதிக்கு சென்று பாதுகாப்பு உத்தியோகஸ்தரை தாக்கியவர்களில் 3 பேர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். கடந்த 21ஆம் திகதி இரவு யோசித்தவுடன் சென்ற ஒரு குழுவினருக்கும் இரவு விடுதி பாதுகாப்பு அதிகாரிக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து முறுகல் நிலை ஏற்பட்டது. இதன்போது ஜோசித ராஜபக்சவுடன் சென்ற குழுவினரால் விடுதி பாதுகாப்பு பணியாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான ஜோசித ராஜபக்சவும் அவரது மனைவியும் கொழும்பு கொம்பனித்தெரு பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு நேற்று சென்று வாக்குமூலம் வழங்கியிருந்தனர். நிரந்தர கிராமை சேவை அதிகாரியை நியமிக்க கோரி மஸ்கெலியா பிரவின்லோ தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிரந்தர கிராம சேவை அதிகாரியை நியமிக்க கோரி மஸ்கெலியா பிரவின்லோ தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம்.
நோர்வுட் பிரதேச செயலகத்தால் நிர்வகிக்கப்படும் மஸ்கெலியா பிரவின்லோ 320 கீழ் எண் கிராம சேவை பிரிவில் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் நிரந்தர கிராம சேவை அதிகாரியை நியமிக்க கோரி நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். 4 ஆண்டுகளாக தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட கிராம சேவையாளர் ஒருவர் வாரத்திற்கு ஒரு முறை தனது பிரிவில் உள்ள அலுவலகத்திற்கு வேலை செய்வதற்காக வந்து செல்வதாகவும், கிராம சேவையாளர் தனது பிரிவுக்கு கூடுதலாக பல கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் பணியாற்றுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்தனர். தங்கள் பகுதியில் நிரந்தர கிராம சேவையாளர் இல்லாததால் பல பிரச்சினைகள் எழுந்துள்ளதாகவும் தோட்ட தொழிலாளர்கள் கூறினர். அத்துடன் பிரவின்லோ 320 கீழ் எண் கிராம சேவையாளர் பிரிவு பல தோட்டங்களை உள்ளடக்கியுள்ளதாகவும், வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலின் போது கிராம சேவையாளர் மேற்கொள்ள வேண்டிய பல பணிகளை செய்ய முடியவில்லை எனவும் தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்தனர். 3-4 வருஷமா ஜிஎஸ் இல்லாம பெரிய சங்கடமா இருக்கு எங்களுக்கு. என்னன்னா ஸ்கூல் பிள்ளைகளுக்கோ எந்த ஒரு விஷயத்துக்கும் நாங்க அங்க இங்கேயும் ஓட இல்லாது. வியாழக்கிழமை நாளையில வாராருன்னு சொல்றாங்க. 7000 பேர் இருக்கிறோம். ஆனா வரமாட்டேங்கிறாரு. சனிக்கிழமை நாளில் வந்துட்டு அவர் டைமுக்கு போறாரு. நாங்கள் டவுன் பார்க்கணும், அங்க பார்க்கணும், இங்க பார்க்கணும், எங்களுக்கு ஏலாது அப்படின்னு சொல்றாரு. தயவு செய்து எங்களுக்கு நிரந்தர ஜிஎஸ் ஒன்று கட்டாயம் வேணும். கொள்கை வட்டி விகிதத்தை தொடர்ந்து நிலையாக பேணுவதற்கு இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. கொள்கை வட்டி விகிதத்தை தற்போது உள்ள 8% நிலையில் தொடர்ந்து பராமரிக்க தீர்மானம். கொள்கை வட்டி விகிதத்தை தற்போதுள்ள 8% நிலையில் தொடர்ந்து பராமரிக்க மத்திய வங்கி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையின் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மேலும் நடுத்தர காலத்தில் பணவீக்கத்தை 5% இலக்கு நிலைக்கு படிப்படியாக கொண்டு செல்வதை உறுதி செய்யும் வகையிலும், பொருளாதாரம் அதன் அதிகபட்ச திறன் நிலையை அடைய உதவும் நோக்கத்துடனும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. தற்போதைய மற்றும் எதிர்பார்க்கப்படும் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பொருளாதார போக்குகளை முழுமையாக ஆராய்ந்த பின்னர் நாணய கொள்கை சபை இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்புக்குரிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய அரச ஊழியர்களுக்கான சம்பள திருத்தங்கள் அடங்கிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ். ஆலோக பண்டாரவினால் கையொப்பமிடப்பட்ட குறித்த சுற்றறிக்கை நேற்றைய தினம் அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. மருந்துகளுக்கு அதிகபட்ச சில்லறை விலை அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. மருந்துகளுக்கு அதிகபட்ச சில்லறை விலை. மருந்துகளுக்கான அதிகபட்ச சில்லறை விலை பொறிமுறையை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானியை சுகாதார அமைச்சர் வைத்தியர் நெலிந்த ஜெயதிச வெளியிட்டுள்ளார். மருந்து ஒழுங்குமுறை ஆணைக்குழு ஆண்டுக்கு 2 முறை அதிகபட்ச விலையை மாற்றியமைக்க அதிகாரம் பெற்றுள்ளது. அத்துடன் டாலரின் பெறுமதிக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தால் பொதுமக்களின் நலனுக்காக எந்த நேரத்திலும் இந்த அதிகபட்ச விலைகளை மாற்றுவதற்கான சட்டபூர்வ அதிகாரத்தையும் மருந்து ஒழுங்குமுறை ஆணைக்குழு கொண்டுள்ளது. நுவரெலியா தபால் நிலையத்தை சுற்றுலா தளமாக அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா தபால் நிலையத்தை சுற்றுலா தளமாக அபிவிருத்தி செய்ய திட்டம். நுவரெலியா தபால் நிலையத்தை சுற்றுலா தளமாக அபிவிருத்தி செய்வதற்கும் தபால் சேவைகளை பேணுவதற்கும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். நுவரெலியா தபால் நிலையத்தை தபால் துறையிலிருந்து நீக்கிய பின்னர் அதை விற்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டிருந்ததாக அமைச்சர் கூறினார். அத்துடன் சுற்றுலா தலமாக அந்த இடத்தை மேம்படுத்தும் அதே வேளையில் தபால் நிலையத்தை திணைக்களத்தின் கீழ் வைத்திருப்பதற்கு ஒரு புதிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் நடந்து வருவதாகவும் திருத்தப்பட்ட முடிவை அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு அறிவிக்காதென்றும் அமைச்சர் கூறினார். யாழ் பொக்குவில் பகுதியில் போதைப் பொருட்களுடன் பெண் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
யாழ் கொக்குவில் பகுதியில் போதைப் பொருளுடன் பெண் உட்பட 3 கைது. யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் போதைப் பொருளுடன் பெண்ணொருவர் உட்பட 3 நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கொக்குவில் பகுதியில் போதைப்பொருள் வியாபாரத்தில் சிலர் ஈடுபடுவதாக மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து குறித்த பகுதியை போலீசார் முற்றுகையிட்டனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 300 கிராம் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹெரோயினை அதிகமாக பெற்றுக்கொண்ட இளைஞர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் போதைப் பொருட்களுடன் பெண்ணொருவர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொக்குவில் பகுதியில் போதைப்பொருள் வியாபாரத்தில் சிலர் ஈடுபடுவதாக மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து குறித்த பகுதி முற்றுகையிடப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 300 கிராம் போதைப்பொருள் மீட்கப்பட்டதாக போலீசார் கூறினர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரத்தில் விகாரைக்குள் வைத்து பிக்கு ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் எப்பாவல போலீஸ் பிரிவின் கிரலோகம பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் கூரிய ஆயுதத்தால் தாக்கி பிக்கு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் எப்பாவல போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிரலோகம பகுதியில் உள்ள ஒரு விகாரையில் வசித்து வந்த 69 வயது பிக்குவே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் பிக்குவிக்கும் முச்சக்கரவண்டி சாரதி ஒருவர் இருப்பது தெரிய வந்த நிலையில் குறித்த சாரதி தற்போது விகாரையில் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. முச்சக்கரவண்டி சாரதி பற்றிய தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என போலீசார் கூறியுள்ளனர். இந்த கொலையை யார் செய்தார்கள் என்பது தொடர்பிலும் இதுவரை எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை. இந்த சம்பவம் நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட 3 ஜோடி காலணிகள் மற்றும் ஒரு கத்தி ஆகியவை மேலதிக விசாரணைகளுக்காக போலீசார் எடுத்துச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் எப்பாவல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. சில மாகாணங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யும். இன்று பிற்பகல் சில மாகாணங்களில் 100 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. கிழக்கு மாகாணம் மற்றும் பொலனறுவை மாவட்டத்தில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடர்பென சர்வதேச செய்திகள். தாய்லாந்து பிரதமர் சினவத்ராவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டுள்ளது. தாய்லாந்து பிரதமர் பொடாங்ட்ரான் ஜெனவத்ரா மீது இன்றைய தினம் அந்நாட்டு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர முடிவு செய்துள்ளனர். தாய்லாந்து பிரதமர் சினவத்ரா தலைமையிலான பியூ தாய் கட்சி அந்நாட்டில் ஆட்சி நடாத்தி வருகிறது. இந்நிலையில் தாய்லாந்தில் அண்மை காலமாக கடும் பொருளாதார நெருக்கடி நிலவி வருகிறது. இதற்கு சினவத்ராவின் தந்தையும் முன்னாள் பிரதமருமான தக்ஷின் சினவத்ரா அரசாங்கம் நிர்வாகத்தில் செல்வாக்கு செலுத்தியதே காரணம் என அந்நாட்டின் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் தற்போதைய பிரதமரான சினவத்ரா மீது அந்நாட்டு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இன்று கொண்டுவர முடிவு செய்துள்ளனர். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மீது இன்றைய தினமே வாக்கெடுப்பும் நடாத்தப்படும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியன் பிரீமியர் லீக் 20-20 கிரிக்கெட் தொடரின் நேற்று நடைபெற்ற 5வது போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 11 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் 20-20 கிரிக்கெட் தொடரின் நேற்று நடைபெற்ற 5வது போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 11 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் இடம்பெற்ற குறித்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதின. இதன்படி போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதற்கமைய முதலில் துடுப்பெடுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 243 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் ஸ்டேயன்ஸ் ஐயர் 97 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்.
இதன்படி 244 ஓட்டங்கள் எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 232 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவியது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.